Hello students, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி கேலண்டரோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஒரு சிலருக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன், எப்போ எக்ஸாம் நடக்கும், இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஓகே, அவங்களுக்கான வீடியோ தான். ஓகே, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி தெரியும், இந்த கேலண்டர் பற்றிலாம் தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணல, அது பார்க்க வேண்டாம். இந்த பேட்டர்ன்லாம் தெரியல, எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, பிகினர்ஸ்க்கான இந்த வீடியோ தான் இது. ஓகே ஓகே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம கிளாஸில் நடக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ்லாம் வந்து அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்தது நம்மளோட கேலண்டர் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் டவுட் கேட்டாங்க, எப்போ எக்ஸாம் நடக்கும், இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் கேட்டாங்க. ஓகே, அப்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் நம்ம இந்த 5 விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 எக்ஸாம்ஸ் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். மற்ற எக்ஸாம்ஸில் நீங்கள் கூகுளில் போய் அதோட பிடிஎஃப்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். நீங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கவங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க, அதில் பார்த்துக்கோங்க. இது வந்து எல்லாரும் காமனாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான எலிஜிபிலிட்டி இல்லாமல் காமன் எலிஜிபிலிட்டி வச்சு எல்லாருமே எழுதக்கூடிய எக்ஸாம்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து செலெக்ஷன் போஸ்ட். ஒவ்வொரு எக்ஸாம் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் போஸ்ட். இது எப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16 ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முடிகிறது வந்து 15 மேல முடிஞ்சிடும். ஜூன் ஜூலையில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜூன் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி எக்ஸாம் வரலாம். அடுத்தது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல், ஓகே சிஜிஎல். இதுக்கான டயர் 1 வந்து 22 ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது 21 மே வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுவும் ஜூன் ஜூலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூன் ஸ்டார்டிங்கில் செலெக்ஷன் போஸ்ட் நடந்ததுன்னா ஜூன் எண்டில் இல்லைனா ஜூலை ஸ்டார்டிங்கில் சிஜிஎல் இருக்கலாம். அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். ஓகே, இதுக்கானது மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூன் வரைக்கும் டைம் இருக்குது. இது ஜூலை ஆகஸ்ட்டில், இப்போ ஜூலை ஸ்டார்டிங்கில் இந்த எக்ஸாம் இருக்கலாம். அடுத்தது சிஹெச்எஸ்எல் கம்பைன் கிராஜுவேட் லெவல். இதுக்கான டயர் 1 வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூனில் அது வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜூலை டு ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் இல்லைனா ஜூலை எண்டில் வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். ஓகேவா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இதில் சிஜிஎலுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே மற்ற எல்லா எக்ஸாமோட சிலபஸுமே சேம் தான். கொஷின் பேட்டர்ன் மட்டும்தான் ஒரு சில இதில் மாறும், மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். அடுத்தது எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஹவில்தார். இது வந்து ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூலை வரைக்கும் டைம் இருக்கும். செப்டம்பர் டு அக்டோபர் இந்த டைமில் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா, இந்த 5 எக்ஸாம்ஸ் தான். ஓகே, இப்போ இதில் நமக்கு ஒவ்வொரு எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் போஸ்ட் பேஸ் 13. இது என்னது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பேஸ் 11 பேஸ் 12 அப்படின்னு சொல்லி இந்த செலெக்ஷன் போஸ்ட்டுக்குன்னு தனி நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஓகே, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் சேம் தான். ஓகேவா, இப்போ நமக்கு சிஜிஎலோட டயர் 1 பேட்டர்ன் என்னவோ அதே தான் இதுலேயும். ஓகேவா, சிஜிஎலோட டயர் 1 பேட்டர்ன் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே பேட்டர்ன் தான் இதுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கும் அதே சிலபஸ் தான். இதுக்கு எத்தனை டயர் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு லெவல் தான், டயர் 1 மட்டும்தான் இருக்கும். டயர் 1 எழுதிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனீங்கனாலே போஸ்டிங் வந்துடும். அதுதான். இதில் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. 3 எக்ஸாம் இருக்குது. ஒன்று வந்து டிகிரி லெவல், அடுத்தது கிராஜுவேட் லெவல், ஹையர் செகண்டரி லெவல், அதுக்கு அடுத்தது மெட்ரிகுலேஷன் லெவல், 10th லெவல். ஓகேவா, இந்த மாதிரி 3 எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகே, நீங்கள் தனித்தனியாக எழுதலாம். ஓகே, டிகிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டிகிரி எக்ஸாம் எழுதலாம். 12th லெவல் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு தனி எக்ஸாம். 10th லெவல் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு தனி எக்ஸாம். ஓகே, 3 எக்ஸாம் நடக்கும். ஆனால் போஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து இப்போது இதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது பேஸ் 12ஓட செலெக்ஷன் போஸ்ட் எடுத்திருக்கேன். சதர்ன் ரீஜன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் என்னென்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்குன்னு காமிச்சிடும். அதுக்கு போஸ்ட் கேட்டகரி கோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதோட நேம் இருக்கும், அதுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியில் இந்த ஒரு ஐ சிம்பிள் மாதிரி இருக்கா, இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி, என்ன டிகிரி முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா வேண்டாமா, எந்த ஏரியாவில் போஸ்டிங் இருக்கும், தமிழ்நாட்டில் போஸ்டிங்கா ஆந்திராவில் போஸ்டிங்கா, எந்த ஊரில் போஸ்டிங் இருக்குங்கிறத முதற்கொண்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே சதர்ன் ரீஜன் அப்படின்னாலே சதர்னில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் தான் வந்து இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் இதில் மட்டும் இல்லை, நீங்கள் நார்தர்ன் ரீஜன் செலக்ட் பண்ணலாம், ஈஸ்டர்ன் ரீஜன் செலக்ட் பண்ணலாம், எந்த ரீஜன் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம்.
ஓகே, எக்ஸாம் வந்து நீங்கள் போடுற சென்டர் இங்கே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அந்த ரீஜனில் போய் போஸ்டிங் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். இப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் வந்து டிகிரி லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இது ரெண்டுக்கும் தனித்தனி எக்ஸாம் கிடையாது. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே டிகிரி லெவல் எக்ஸாம். இப்போ அடுத்த 2 வந்து +2 லெவல்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம் இருக்கும். இப்போ அடுத்து இருக்க 4மே வந்து ஒரு 10th லெவல்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10th லெவல்னு வச்சுக்கோங்க. இந்த 4க்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம் தான். ஓகே, டிகிரிக்கு ஒரு எக்ஸாம், +2க்கு ஒரு எக்ஸாம், 10th ஒரு எக்ஸாம். இந்த மாதிரி 3 எக்ஸாம்ஸ் மட்டும் தான் நடக்கும். ஆனால் நம்ம அப்ளை பண்ணுற போஸ்ட் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஓகே, எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து மேலாக இருந்தால் 100 ருபீஸ், ஃபீமேலாக இருந்தால் ஃபீஸ் இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம 100 ருபீஸ் பே பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் எதெல்லாம் எலிஜிபிளோ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி இந்த 3 எக்ஸாம் எழுதலாம். இதில் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துடும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு தனியாக மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மெயிலுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இல்லை வெப்சைட்லேயே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து தனி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டே நடத்துவாங்க. நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதோட ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸாக இருக்கும். ஒரு லெவல் தான். ஆனால் போஸ்டிங் போடுறதுக்கு எடுத்துக்கிற டைம் அப்படிங்கிறது 1 இயர்க்குள்ளே இருக்கும். 1 இயர் டைம் எடுத்துப்பாங்க. ஓகே, அதுக்கான டைம் இருக்கும். நீங்கள் இப்போ மற்ற எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் சொல்லிடலாம், அந்த மாதிரி போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து சிஜிஎல்க்கோ சிஹெச்எல்க்கோ படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. இந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி இதில் ஒரு 160 170 ஸ்கோர் பண்ணணும்னு பிளான் பண்ணி படிங்க. மற்ற எக்ஸாமுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது சிஜிஎல் அண்ட் சிஹெச்எல். ஓகே, எஸ்எஸ்சிலே ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து இந்த சிஜிஎல் அண்ட் சிஹெச்எல் தான். ரெண்டுக்குமே பேட்டர்ன், சிலபஸ், டயர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான். அது என்னன்னு நான் சொல்கிறேன். எக்ஸாம் பேட்டர்ன் சேம், சிலபஸ் சேம். ரெண்டுக்குமே வந்து டயர் 1, டயர் 2 2 லெவல் இருக்கும். இப்போ இதில் சிஜிஎல்ல கவர் ஆகிற போஸ்ட் இதெல்லாம் தான் வந்து சிஜிஎல்ல கவர் ஆகிற போஸ்ட். ஸ்டார்டிங் சேலரி மினிமம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 44,900. அப்போ அலவன்ஸ்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 50+, 60+ வந்து மினிமம் வர பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸ், எல்லாமே இது அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் தான். ஒவ்வொரு போஸ்ட்லேயும் இருக்குது. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் கீழே இன்ஸ்பெக்டர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வரும். அடுத்த செகண்ட் கேட்டகரியும் இருக்குது. இதில் வந்து ஒரு 40+ ஸ்டார்டிங்லேயே வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இதில் ஒரு 30+, இங்கே ஒரு 30. ஓகே, அப்போது சிஜிஎல்ல வந்து மினிமம் லெவல் ஒரு 35,000 வந்து எல்லா போஸ்டிங்க்குமே ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். போக போக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு 40, 50, 60 அப்படிங்கிறது ஒரு 1 இயர் 2 இயர்லேயே வந்து நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ நல்ல ஸ்கோர் வாங்குறீங்களோ அப்போ ஹையர் போஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ஸ்கோர் கம்மியாக வாங்கினீங்கன்னா லோவர் லெவல் போஸ்ட் கிடைக்கும். எல்லா போஸ்ட்டுமே நல்ல போஸ்ட்டு தான். நம்ம ஸ்கோர் நல்லா வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல போஸ்ட்டே வந்து கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொன்றா கூட பார்த்துக்கலாம், என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வருதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோட ஏஜ் லிமிட்டுமே வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த சிஜிஎல்கான பேட்டர்ன் சிஜிஎல், சிஹெச்எல், அதுக்கப்புறம் நம்ம பார்த்த செலெக்ஷன் போஸ்ட், இது எல்லாத்துக்குமே வந்து டயர் 1 வந்து இதுதான். ஓகேவா? நமக்கு ரீசனிங்லேருந்து 25 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, அதனால் வந்து 50 மார்க். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், ஜிஎஸ்ல 25 கொஷின் 50 மார்க், ஆப்டிடியூடில் 25 கொஷின் 50 மார்க், இங்கிலீஷில் வந்து 25 கொஷின் 50 மார்க். இப்போ 100 கொஷின் 200 மார்க். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் டார்கெட் அப்படிங்கிறது 160+ மினிமம் வச்சாகணும் இந்த 3லையுமே. இதில் சிஹெச்எஸ்எல்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும். சிஜிஎல்னால் 160, செலெக்ஷன் போஸ்ட்னாலும் 160. இதுவே சிஹெச்எல் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 170+ டார்கெட் பண்ணணும். ஓகே, ஒரு 5 கொஷின் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் 160க்கு மேலே கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு டார்கெட் பண்ணி படிங்க. 160 அப்படின்னா நம்ம 80 கொஷினுக்கு மேலே போடணும். ஓகேவா? ஒரு 85 கொஷின் போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு 2 கொஷின் 3 கொஷின் தப்பாக இருந்தாலும் நமக்கு 80+ மார்க் வந்து 160க்கு மேலே வந்துடணும். அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படித்தாகணும். அதுக்கு 4 டாப்பிக்குமே நம்ம படிக்கணும். ஓகே, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்படிங்கிறது நம்ம சேனலில் இருக்குது. எந்த புக்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது இதோட டயர் 2. இப்போ நம்ம டயர் 1 வந்து ஒரு 200க்கு 160 வாங்கி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா 2வது லெவல் டயர் 2 எழுதணும்.
இப்போ டயர் 2ல் வந்து இது வந்து தனித்தனி செக்ஷனல் டைமிங் மாதிரி இருக்கும். செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, டைமிங் மட்டும் தான். ஃபஸ்ட்டு பேப்பர் 1ல் செஷன் 1 இதுக்கான டைமிங் வந்து 2 hour 15 minutes இருக்கும். இதில் மேக்ஸ்லேருந்து 30 கொஷின், ரீசனிங்லேருந்து 30 கொஷின், மொத்தமாக 60 கொஷின். ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு, இப்போ மொத்தமாக 180 மார்க் இருக்கும் பேப்பர் 1, சரி செஷன் 1. அடுத்தது செக்ஷன் 2. நம்ம செக்ஷன் 1ல் மேக்ஸும் ரீசனிங்கும் பார்த்துட்டோம், 180 மார்க்கு 60 கொஷின். அடுத்து செக்ஷன் 2, ஓகேவா. இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் 45 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷின் இருக்கும், ஓகேவா. ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு, இப்போ டோட்டலாக 210 மார்க் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு தனித்தனி செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் 1 வந்து ஒரு 1 hour இருக்கும், ஓகேவா. இது முடிஞ்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் எல்லா கொஷின்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த செஷன் முடிஞ்சிடும். நம்ம டயர் 1 மாதிரி திரும்ப போய் இங்கிலீஷ் பார்க்குறது அந்த மாதிரி ரீசனிங்கை போய் ஸ்டார்டிங்கில் அப்படி பார்க்க முடியாது. இந்த செக்ஷன் முடிஞ்சிடும். 1 hourல முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 1 hour வந்து இங்கிலீஷும் ஜிஎஸ்க்குமான டைமிங். இந்த 1 hourக்குள்ளே நீங்கள் இந்த கொஷின்ஸை முடிக்கணும். 70 கொஷின் வந்து இந்த 1 hour டைமிங். அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 15 minutes இருக்கும். இந்த 15 minutesல கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு 20 கொஷின் கேட்பாங்க. பேசிக்காக தான் இருக்கும். பேசிக் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் நமக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 3 மார்க் போட்டோம், 60, ஓகேவா. இது வந்து மொத்தமாக 2 hours 15 minutes. அதில் வந்து 1 hour ஃபஸ்ட்டு செக்ஷன், அடுத்து 1 hour செகண்ட் செக்ஷன், அடுத்து 15 minutes வந்து தேர்ட் செக்ஷன், ஓகே. வந்து இந்த மாதிரி 3 இருக்குது. இதில் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷன் தான், ஆனால் அதுலேயும் வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஒரு 13 கொஷின் 14 கொஷினுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக போடணும், ஓகேவா. அதுக்கு கம்மியாக போட்டோம்னா நமக்கு ரொம்ப கம்மியாக வந்துடும். கொஞ்சம் நல்ல ஸ்கோராகவே பண்ணிக்கணும், ஓகேவா. 20 கொஷின்னா நம்ம அதில் ஒரு 15+ நீ எய்ம் பண்ணணும், நல்லா படிக்கணும். இது ஒரு சிலர் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த டயர் 2ல வந்து மற்றதெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு கம்ப்யூட்டரில் வந்து ரொம்ப கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகே, அதனால வந்து வேலை கிடைக்காம இருந்திருக்கு. அதனால் இதுவுமே வந்து நமக்கு முக்கியம்தான். மற்றதெல்லாம் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இதுக்கு ஓரளவுக்காவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் பேசிக்ஸ் படித்தா கூட போதும். அடுத்தது செஷன் 2. இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கும், ஓகே. நமக்கு டேட்டா என்ட்ரி டெஸ்ட் தனியாக இருக்கும். இது அடுத்து பேப்பர் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து ஜேஎஸ்ஓ அப்படிங்கிற எக்ஸாமுக்கு மட்டும்தான். ஓகே, ஜேஎஸ்ஓ அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த பேப்பர் 2. ஓகே, மற்றதுக்கெல்லாம் ஜென்ரலாக வந்து இது மட்டும்தான், பேப்பர் 1 மட்டும்தான். பேப்பர் 2 வந்து ஜேஎஸ்ஓக்கு மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து சிஜிலோட டயர் 2ஓட பேட்டர்ன். இதே தான் வந்து சிஹெச்எஸோட டயர் 2க்கும் இருக்கும். ஆனால் ஒரு சில சின்ன கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும், மற்றதெல்லாம் சேமாக தான் இருக்கும். அடுத்தது எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல். இதில் என்னென்ன போஸ்ட் கவர் ஆகும் அப்படின்னா, லோவர் டிவிஷன் கிளர்க், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ. இதில் சேலரி வந்து பேசிக் பே 19,900 கொடுத்துருக்காங்க, 25,500, 29,200, 25,500. அப்போ ஆவரேஜாக எல்லாத்துக்குமே ஒரு 30+ அப்படிங்கிறது இருக்கும், ஓகேவா. இதுதான் வந்து சிஹெச்எஸோட போஸ்டிங்ஸ். இதுக்கும் அதே மாதிரி டயர் 1 வந்து சிஜிஎலுக்கு என்ன டயர் 1 பேட்டர்னோ அதே தான். பட் டயர் 2ல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது இங்கே இங்கிலீஷோட நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள், அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா. நான் அங்கே நம்ம எவ்வளோ பார்த்தோம், 45 கொஷின் 25 கொஷின், மொத்தம் 70 கொஷின் பார்த்தோம். இங்கே வந்து இங்கிலீஷில் 40 கொஷின் 20 கொஷின், அப்போ மொத்தம் 60 கொஷின்ஸ் தான், ஓகே. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் மாறுது. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் சிஜிஎல்ல 20 கொஷின் கேட்பாங்க, இதில் 15 கொஷின் தான், ஓகேவா. இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், மற்ற எல்லாமே சேம் தான். அதே மாதிரி செக்ஷனல் 1, செக்ஷனல் 2, செக்ஷனல் 3 2 hours 15 minutes இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து செக்ஷன் 2ல் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், ஓகேவா. எல்லாமே சேம் தான், அதுதான். இதில் ஜேஎஸ்ஓங்கிறத போஸ்டிங் அதில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இது தனியாக ஸ்டாட்டிஸ்டிக் எக்ஸாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, அடுத்த எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சி சிபிஓ. சிபிஓனா சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸஸ். ஓகே, நமக்கு இதில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் இன் சிஏபிஎஃப். ஓகே, சிஎஃப்பிஎஃப் அப்படிங்கிறது நமக்கு எதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் ஐடிபிபி இண்டோ டிபெத்தன் பார்டர் போலீஸ் சர்வீஸ். ஓகே, இந்த மாதிரியான சென்ட்ரல் ஆர்ம்டு சர்வீசஸ்க்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் இது, ஓகேவா. இதில் வந்து டயர் 1, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் டயர் 2 இருக்குது, ஓகே. டயர் 1ல் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நல்லா பண்ணணும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து ரன்னிங் மட்டும்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். நானே வந்து ஃபிசிக்கல் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். ரன்னிங் மட்டும் நம்ம அந்த டைமிங் கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும், மற்றதெல்லாம் லாங் ஜம்ப்பு
ஹை ஜம்ப்பு, ரன்னிங்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். நீங்கள் நார்மலாக யாராக இருந்தாலும் ஓடிடலாம். நீங்கள் உடம்பு இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னவாக இருந்தாலும் நீங்கள் மற்றதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ரன்னிங் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டைமிங் கொண்டு வரணும். அந்த டைமிங்குள்ளே நம்ம அது பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் இன்னொரு போஸ்ட் என்ன அப்படின்னா, டெல்லி போலீஸ்லேயும் அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். இது ரெண்டுக்குமே பேசிக் பே வந்து 35,400. அப்போது ஒரு 50 வந்து மினிமம் உங்களுக்கு சேலரியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் இந்த பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப ஒரு பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படுற இடத்துல போய் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலவன்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போது இன்னுமே வந்து சேலரி அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து ஏதாவது ஒரு போலீஸ் ஃபோர்ஸஸில் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இதில் பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டு இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் 1 வந்து நமக்கு இங்கே டயர் 1. இந்த டயர் 1ல் வந்து நமக்கு என்னென்ன கொஷின் இருக்குது அப்படின்னா, ரீசனிங்கில் 50 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1 மார்க், அதனால் மேக்ஸிமம் மார்க் 50. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜில் வந்து 50 கொஷின் 50 மார்க், ஆப்டிலையும் 50 கொஷின் 50 மார்க், இதுலேயும் 50 கொஷின் 50 மார்க். அப்போ 200 கொஷின் 200 மார்க், ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஓகேவா? இப்போ 200 கொஷின். இந்த 200 கொஷினில் லாஸ்ட் டைம் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 119. ஓகே, 119 கொஸ்டின் போட்டிருந்தாலே நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு எலிஜிபிள். ஆனால் வேகன்சி வந்து 4000 சம்திங் இருந்தது. ஓகேவா? நார்மலாக இதில் வேகன்சி அப்படிங்கிறது 1000 சம்திங் தான் இருக்கும். 1000 to 2000 தான் இருக்கும். லாஸ்ட் டைம் வேகன்சி அதிகமாக வந்தது, அதனால் கட் ஆஃப் இவ்வளோ வந்தது. ஆனால் இந்த தடவை கட் ஆஃப் வந்து வேகன்சி கம்மியாக வந்துச்சு அப்படின்னா 140 to 150 எடுத்தாகணும். இது எடுத்திங்கன்னா தான் நீங்கள் டயர் 1ல் பாஸ் ஆகணும். அதே மாதிரி நம்ம எப்படி எல்லாத்துக்கும் 160 டார்கெட் பண்ணுறோமோ இதுலேயும் 160 டார்கெட் பண்ணணும். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் டயர் 1ல் 160 எடுத்தாகணும். அடுத்தது நமக்கு இதில் 2வது லெவல் என்னது அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது டயர் 2, ஓகே, பேப்பர் 2. இதில் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷோட காம்ப்ரிஹென்ஷன் இது ரெண்டும் இருக்கும். இதில் 200 கொஷின் 200 மார்க் 2 மணி நேரம் இருக்கும். இது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் எலிஜிபிள்னு போடுவாங்க அவங்க தான் எழுத முடியும். இப்போ இதில் 200 கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, ஒரு 150 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரெண்டையும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும்? 310. ஓகே, ஓவரால் மார்க் 400. 400க்கு நீங்கள் 400க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே டயர் 1ங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி தான், அதோட முடிஞ்சுது. ஆனால் வந்து சிபிஓவில் டயர் 1 மார்க்கு டயர் 2 மார்க் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி அவுட் ஆஃப் 400 அவுட் ஆஃப் 400க்கு நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் டயர் 1ம் முக்கியம், டயர் 2 முக்கியம். அதனால் மேக்ஸிமம் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்காக இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டயர் 1லேயே நல்ல ஸ்கோர் வாங்கிக்கணும். இங்கே 140 எடுத்தாலே எலிஜிபிள் தான், கிளியர் பண்ணிடலாம் டயர் 1. ஆனால் மறுபடியும் நம்ம டயர் 2ல் வந்து பேப்பர் 2ல் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு 200 கொஷினுக்கு 150க்கு மேலே எடுக்கணும். ஓகேவா? அப்படி எடுத்தால் தான் நமக்கு வந்து 300 ப்ளஸ்க்கு மேலே போகும். கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு தெரியாது, வேகன்சியை பொறுத்து காம்படிஷனை பொறுத்து மாறும். இப்போ நம்ம ஒரு சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படின்னா ரெண்டுலேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் ஒன் எஸ்எஸ்சி எம்டிஎஸ். ஓகே, எம்டிஎஸ்ல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஜென்ரல் சர்வீஸ். ஓகே, ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீசஸ். ஓகே, நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட். இது வந்து கெசட்டட் போஸ்ட் கிடையாது. இதில் வந்து எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதுக்கப்புறம் ஹவில்தார், இந்த 2 போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் அப்படிங்க நடக்கும். இது வந்து பேசிக் பே வந்து ஒரு 25 ப்ளஸ் இருக்கும். ஓகே, பேசிக்காக உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது ஒரு 25,000க்கு மேலே இருக்கும் எம்டிஎஸில். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது மற்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் 2 செஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு செஷன் வந்து 45 மினிட்ஸ், ரெண்டாவது செஷன் ஒரு 45 மினிட்ஸ். நியூமரிக்கல் எபிலிட்டி இது வந்து 20 கொஷின், ஒரு கொஷினுக்கு 3 மார்க், இப்போது 60 மார்க். அடுத்தது ரீசனிங் வந்து 20 கொஷின் 60 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷின் 75 மார்க், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 கொஷின் 75 மார்க், ஒரு கொஷினுக்கு 3 மார்க். இதில் இந்த செஷன் 1 அப்படிங்கிறது குவாலிஃபைங் நேச்சர். இதை வந்து உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃபில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 40 கொஷினுக்கு நம்ம 30+ போடணும். 30+ போட்டால் தான் பெட்டர். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதில் வந்து 150 மார்க்கு. இதில் வந்து நீங்கள் ஒரு
120 ப்ளஸ் மினிமம் எடுக்கணும். ஓகேவா? அதை எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு நல்ல போஸ்டிங், சரி கன்ஃபார்ம் போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இதில் வந்து டயர் 1 மட்டும்தான், ஒரே லெவல் தான். நீங்கள் இந்த ஒரு லெவல் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், டேரெக்டாக போஸ்டிங் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகேவா? இதில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த எக்ஸாம்ஸ் பற்றினது. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஓவர்வியூ தான், இந்த எக்ஸாம் எப்படி அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம தனியாக இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த எக்ஸாம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? அதை பற்றி அதோட ஏஜ் லிமிட் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனியாக நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். அப்போ வந்து அதை பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் யாராவது ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. அது ஓப்பனாகவே சொல்கிறேன், கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ படித்தா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.